வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ சமீப காலங்களில் எனக்கு வர கமெண்ட்டில் இந்த யோகா பண்ணலாமா, இந்த மெடிடேஷன் பண்ணலாமான்னு வருது. இப்போ இதில் முதல்ல உங்களுக்கு யோகம்னா என்ன அப்படின்னு இது கொஞ்சம் கண்டிப்பாக பெரிய வீடியோ தான். இதுலேயும் நான் டிப்ளமோக்கு விளக்குற மாதிரி விளக்க போகிறதில்ல. ஒரு லேமேனுக்கு, அதாவது ஒரு காமன் மேனுக்கு எப்படி சொல்லணுமோ அது மாதிரி தான் நம்ம இதை சொல்ல போகிறோம். இது ஒரு கண்டிப்பாக 10 நிமிஷத்துக்கு மேலே வரும். ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கும்பொழுது இதை பார்க்கும்படி தயவு செய்து கேட்டுக்கிறேன். இப்போது இது யோகம் அப்படின்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். யோகம் அப்படின்னா நிலையான ஆனந்தம். நிலையான ஆனந்தம்னா எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராதா, எனக்கு துன்பமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்ம பிரகாரம் இது எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன், அதாவது பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறது மாறும். அதாவது இப்போ உதாரணமாக உங்களுடைய ஒரு குழந்தை வீட்டில் ஒரு பொருளை தட்டிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் கொஞ்சம் கூட பார்த்து இந்த வேலையை செய்ய மாட்டியா, எனக்கு எவ்வளோ வேலை கிடக்குது அப்படின்னு திட்டுறதோ புலம்புறதோ செய்கிறவங்க இந்த நிலையான ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தையா இருந்தால் சரிப்பா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோ, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்ததுன்னா ஒரு உதாரணத்துக்கு தண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்டை மட்டும் எடுத்து அதில் போட்டிருப்பா, யாரும் கீழே விழுந்துட போகிறாங்க வலிக்கி விட்டு, அப்படி கொஞ்சம் கவனமாக வேலை செய்யி அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். இதுதான் நமக்குள்ள மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறது கொடுக்குற ஒரு நிலைமை. இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது நான் யோகாசனங்கள் பண்ணுறதன் மூலியமாகவும் இந்த அட்டாங்க யோகம் பண்ணுறது மூலியமாகவும் தான் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. வேறு வகையான யோகங்களும் நமக்கு இருக்குது. சில உதாரணங்கள் வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கர்ம யோகம்னு ஒன்று இருக்குது. இது நம்ம வீடுகளில் நிறைய பேர்த்து நம்ம இந்த கேட்டகரியில் பார்த்துருப்போம். அதாவது அவங்களுக்கு என்ன காலையில் சூரியன் உதிச்சாலும் சரி உதிக்கலைனாலும் சரி அவங்களுக்கு முழிச்சிருக்க நேரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய யோகம். அதாவது அவங்களுக்கு அதுதான் உலகம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் ஆனந்தம். இப்போ உதாரணத்துக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த கர்மயோகம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் உங்களை சார்ந்தவங்களை இதில் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பஜனை யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாட்டின் மூலியமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கலையின் மூலியமாக அவங்களும் ஆனந்தப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையும் ஆனந்தப்படுத்துகிறவங்களை இந்த பஜனை யோகம் கேட்டகரியில் வருவோம். அவங்களுக்கும் மற்ற எந்த இதுலேயும் ஆசாபாசங்கள்லாம் பணம் காசு அதுலாம் பெருசாக அவங்களுக்கு ஈடுபாடே இருக்காது. அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு MS சுப்லக்ஷ்மி அம்மாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாட்டு மட்டும்தான் அவங்க உலகம். பாட்டு 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 அவ்வளோதான். அவங்க வாழ்நாள் முழுக்க கடைசி மூச்சு இருக்கிற வரையில் அந்த பாடலை பாட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது பஜனை யோகம் கேட்டகரியில் வரும். அது மாதிரி நம்ம நிறைய யோகங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அட்டாங்க யோகம், அதாவது 8 படிநிலைகள் இருக்கிற யோகம் அப்படிங்கிறதுனால தமிழில் இது அட்டாங்க யோகம், சமஸ்கிருதத்தில் இது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு மற்றொரு பெயர் இருக்கு. இது ஹட யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹட யோகம்னா இந்த உடலை பயன்படுத்தி நான் செய்கிற ஒரு யோகம் அப்படிங்கிறதுனால இதற்கு ஹட யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இப்போ இந்த ஹட யோகம் இல்லைன்னா அட்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம்னு சொல்றத சுவாமி விவேகானந்தர் இருக்கிற எல்லா யோகங்கள்லையும் இதுதான் மிக சிறந்த யோகம் அப்படின்னு சொல்லி ராஜ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற யோகங்களுக்கெல்லாம் நமக்கு அதற்கான பிராப்தம்னு சொல்லப்படுற, அதாவது நான் இப்போ பஜனை யோகத்தில் ஒரு உதாரணமாக பாடி நான் அந்த ஆள் மாதிரி ஆகணும்னா எனக்கு குரல் நல்லா இருந்தால் தான் என்னால் பாட முடியும். இல்லை ஒரு டான்ஸர்னா நான் அந்த மாதிரி இருந்தால் தான் அது எனக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் இல்லைங்களா. ஆனால் இந்த ஹட யோகம் அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறத அவங்க எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் ஆண் பெண் வயது வித்தியாசம் எதுவுமே இல்லாமல், குறிப்பாக குடும்பத்தை விட்டுட்டு போகாமல் நம்ம அவங்களுடைய நித்திய கடமைகளை செய்து கொண்டு இந்த யோகம் அப்படிங்கிற நிலையை அடைய முடியறதுக்கு உதவுற 8 படிநிலைகள் அப்படிங்கிறதுனால இதை அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அட்டாங்க யோகத்துக்கு ராஜயோகம் அப்படிங்கிற சிறப்பு பெயரை சுவாமி விவேகானந்தர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யோகங்களை நம்ம ரொம்ப விரிவாக பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே இதை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஆனால் ஒரு காமன் மேனுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியற ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம். EMM அப்படிங்கிறது முதல் படியாக இதில் கருதப்படுது. அதாவது தீது அகற்றுதல் அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். என்னோட குருநாதர் சுவாமி அபயானந்த ஜிதாஸ் அவங்க எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல பெற்றோருக்கு பிறந்திருக்கும் அப்படின்னா இயல்பாகவே அவங்க வளர்க்கிற விதத்தின் காரணமாக நமக்கு இந்த EMM வந்திருக்கும். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா 5 சப்டிவிஷன் இருக்குது.
இருக்குது, அதுக்குள்ளே ஒவ்வொன்று இருக்குது. பட் காமனாக இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமப்படாத, பொய் சொல்லாத, பிறரை ஏமாத்தாத, பிறருக்கு தீங்கு செய்யாத, மற்ற உயிர்களை துன்புறுத்தாத, அதாவது தேவையற்ற உறவுகளில் உன் மனசை வந்து அலைப்பாய விடாத, இப்படிங்கிற மாதிரியான தேவையற்ற வார்த்தைகளை உன்கிட்ட இருந்து கொட்டாத, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றது தான் இந்த இயமம் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ரெண்டாவது நியமம். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா 4 பேர்த்துக்கும் அவங்களோட நியமங்கள் மாறுபடலாம். நியமம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நித்திய கடமைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது தினம் வந்து நம்மளை ஒரு ஒழுக்க நெறியில் கட்டமைச்சுக்கிறது தான் இந்த நித்திய கடமை அப்படின்னு சொல்கிறான். இப்போ உதாரணமாக தினம் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகிறவங்களா இருந்தால், உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 9 மணிக்குன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆகும்னா 8 மணினா நான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நியமம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுறது ஒரு நியமம். இது மாதிரி நான் இத்தனை மணினா சாப்பிட்ருவேன், இத்தனை மணினா நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன், இத்தனை மணினா நான் சமையல் முடிச்சிருவேன், இத்தனை மணினா நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதே மாதிரி கரெக்டாக ராத்திரியாக வந்து 10:30 மணினா நான் தூங்க போயிடுவேன். இது மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய தினப்படி வாழ்க்கையை வாழ்கிறது தான் நியமம் வரும். இந்த நியமம் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கண்டிப்பாக இது அவசியம். இது இல்லாததன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு ஒழுக்கமே இல்லை. நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன், இல்லை இத்தனை மணிக்கு நான் ஹோம்ஒர்க் முடிச்சுடுவேன், இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இஷ்டப்பட்ட நேரத்துக்கு இஷ்டப்பட்ட செஞ்சு அது செய்ய முடியல அப்படிங்கும்போது நம்ம அதுக்காக வருந்துறதும் பரபரன்னு அதை செஞ்சு முடிக்க முயற்சி பண்ணுறதும் நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனையாக மாறுது. இப்போ மூன்றாவது, அதாவது நான் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் இப்படி தான் வாழணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இப்போ ரூல் போட்டுட்டேன் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு ராத்திரி 7:30 மணிக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன் வந்து நீங்கள் வந்து ஒரு ரூல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்கும் போதோ, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டும் போதோ எனக்கு 7:30 அதனால் நான் மீட்டிங் விட்டுட்டு போய் சாப்பிட போகிறேங்கன்னு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. 65 நாள் வந்து 365 நாளில் 65 நாள் இதை வந்து யோகம் வந்து உங்களை லூஸில் விட சொல்லுது. காரணம் அது ஏன் சொல்லுதுன்னா, உனக்கு உடம்பு முடியாமல் போகலாம், உன்னை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் குறைவாக இருக்கலாம், நீ எங்கேயாவது வெளியில் போக வேண்டியது இருக்கலாம், உன் வீட்டிலேயே விசேஷங்கள் வரலாம். அப்படியெல்லாம் வரும்பொழுது இந்த கடமைகள்லேருந்து நம்ம தவறி வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை மாற்றி பண்ணுறதில்ல எந்த தப்பும் இல்லை. உதாரணமாக நான் 6 நாள் இதை ஃபாலோ பண்ணுறேன். சண்டே எல்லாம் நான் காலையில் 6 மணிக்கெலாம் என்னால் எந்திரிக்க முடியாதுப்பா, இல்லை 4 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியாது, நான் 8 9 மணிக்கு இல்லை நானாக தூங்கி எந்திரிக்கேன் தான் எந்திரிப்பேன் அப்படிங்கிறது அந்த நியமத்திலிருந்து சிறிது வலுவறது தப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்க. இப்போ எனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும். அப்படிங்கும்போது மூன்றாவது நான் கவனிக்க வேண்டியது என்னுடைய இந்த உடல் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என் மனதால் நினைக்கிறதாயும் சரி, நான் இந்த உடலால் செய்யணும்னு நினைக்கிற அனைத்து வேலைகளையும் என்னால் இதை செய்ய முடியும். உதாரணமாக பாரதியார் வந்து அவரோட காணி நிலம் வேண்டும் பாட்டில் உள்ளம் ஏகியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு தான் பராசக்தி கிட்ட கேட்பார். அதாவது என் மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செல்ற ஒரு உடல் தான் எனக்கான வரம் அப்படின்னு அவர் வந்து கேட்டிருப்பாரு. அப்படி இந்த உடலை நம்ம பாதுகாத்து வைத்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது தான் ஆசனங்கள் அல்லது ஆதனங்கள் அப்படின்னு தூய தமிழில் சொல்லப்படுற ஆசனாஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு இதுக்கு ஏன் வந்து நிறைய ஆசனங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஒரு ஆசனம் ஒரு உடல்வாகால செய்ய முடியாம போகலாம். அப்போ அதற்கு பிரதியா இருக்கிற இன்னொரு ஆசனத்தை சொல்லி கொடுத்து அந்த உடலுக்கு என்ன தகுதிக்கு தேவையோ, அந்த உடலை மேம்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை இன்னொரு ஆசனத்தின் மூலியமா கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால தான் அவங்க இத்தனை வகையான ஆசனங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ என்னோட உடலை நான் சொல்றபடி கேட்குற மாதிரி நான் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 4வது ஸ்டெப்பாக இருக்கிறது பிராணயாமம் அப்படின்னு சொல்றது. அதாவது நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான தொடர்பாக இருக்கிறது இந்த பிராணயாமம் அப்படிங்கிறது தான். அதாவது நமக்கு சதா சர்வ காலமும் நமக்கு பிராணன் அபானன் அப்படிங்கிற 2 காற்றும் நமக்குள்ள மாறி மாறி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த காற்றை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னால் ஏதோ ஒரு சேனலைஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு வழி நடத்துதல் என்னால் முடியும். இந்த பயிற்சிகள் எல்லாமே பிராணயாமம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். நீங்கள் பண்ணுற நாடி சுத்தி பிராணயாமம் அதில் வர 6மே இந்த மாதிரி கேட்டகரியில் தான். விலோம அனுலோம் பிராணயாமம், சூரிய பேத பிராணயாமம், சூரிய பிராணயாமம், இது எல்லாமே அந்த பிராணயாமத்தை நம்ம ஒரு வழிப்படுத்துறதன் மூலியமாக நம்ம செய்யறதுக்கு உதவுற பயிற்சிகள் எல்லாமே பிராணயாமம் அப்படின்னு சொல்கிறோம். 5வது ஸ்டெப்பானது பிரத்யங்காரம் என்று அழைக்கப்படுது. அதாவது இந்த பிரத்யங்காரம் தான்
நம்மளுடைய இதிலிருந்து அடுத்த நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். பிரத்யங்காரம் அப்படின்னா என்னோட உடல் கட்டுப்படுத்திட்டேன், என்னோட மூச்சையும் என்னோட ஒரு வழி ஒரு சேனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கட்டுப்பாட்டில் எப்பயுமே இல்லாமல் இருக்கிறது என்னுடைய எண்ணங்கள். அந்த வெளியில் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு திரிகிற எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்து அதை உள்முகமாக திருப்புவதற்கு நான் செய்கிற பயிற்சிகள் எல்லாமே பிரத்யங்காரம் அப்படின்னு சொல்கிற பயிற்சிகளில் வரும். இப்போ இந்த பிரத்யங்காரம் நான் உள்முகமாக திருப்பி என்ன கவனிக்க ஆரம்பிச்சிட்ட பின்னாடி நான் என்னுடைய அடுத்த நிலையான தாரணை அப்படிங்கிற நிலைக்கு போகிறேன். இது உள்முகமாக திருப்பப்பட்ட உங்களுடைய எண்ணங்களை ஒரு இடத்துல குவிப்பதற்கு பயன்படுத்துகிற அனைத்து பயிற்சிகளும் தாரணை அப்படிங்கிறது வரும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு பிராமரி பிராணாயாம் நம்ம போட்டிருக்கோம், ஷண்முகி முத்ரா பிராணாயாம் நம்ம இது போட்டிருக்கோம். இப்போ நான் ஒரு 21 முறை நான் இதை பண்ணுறது அப்படிங்கிறது பிரத்யங்காரத்துக்கும் தாரணையும் நம்மளை இட்டு செல்றதுக்கு வழிவகுக்கும். இந்த தாரணை நீங்கள் நம்ம எல்லாருமே இந்த நிலையை கடந்து வந்திருப்போம். ஏன்னா தாரணையோட அளவு அப்படின்னா 12 செகண்ட், அதாவது 12 நொடிகள் இந்த மாதிரி நம்ம கைகளை சுண்டுவதோ அல்லது 12 நொடிகள் கண்களை இமைப்பதோ. உதாரணமாக நீங்கள் ஏதாவது முக்கியமாக ஒரு வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கலாம், டிவி பார்க்கலாம், சமைச்சிட்டு இருக்கலாம், யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, நமக்கு தெரியவே தெரியாது, நல்லா சத்தமாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க பக்கத்தில் இப்படி தோல் தட்டின பின்னாடி தான் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்ப்போம். இந்த ஒரு நிலை தான் நீங்கள் தாரணை நிலையில் இருந்தீங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு குறுக்குது. இப்போ இந்த 12 நொடிகள் இயல்பாக நமக்கு அப்பப்போ நடக்கிற இந்த ஒரு நிலையை என்னால் 3 மணி நேரம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சிகளின் மூலமாக என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் அது தியானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தியானத்தை என்னால் என்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அதாவது நான் முழிச்சிருக்க நேரம் முழுக்க என்னால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் சாந்தி நிலை. இதற்கு அடுத்தபடி சமாதி நிலை, அதெல்லாம் குருமார்களுக்குரியது, நமக்கு அது வேண்டாம். நம்ம சாந்தி நிலை அப்படின்னா அதாவது என்னுடைய ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் திங்ஸ் கம்ப்ளீட்டாக மாறும். நான் எப்பயுமே ஒரு சாந்தமான பிரதிபலிப்பு தான் என்னுடைய எந்த எமோஷ்னல் இதுக்கும் என்னோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், ஒரு சாந்தமாக ஆமாம் நடந்துருச்சு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு, நம்ம மேலே தப்பாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் ஆமாம் இது இப்படி தான் இது நடந்துருச்சு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசிக்கிற மனநிலைக்கு உங்களை கொண்டு வருவது தான் இந்த சாந்தி நிலை. இதை எல்லாத்துக்கும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறது தான் இந்த கடயோகத்தோட மிக முக்கியமான பிரதிபலிப்பு. இப்போ வர்ற காலத்தில் நான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்து கொள்கிற ஒரு 10 மெடிடேஷன் டெக்னிக்ஸை வாரம் 1 அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். இது ஏன் வாரம் 1 அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமானவன். ஒருத்தனுக்கு பொருந்துறது இன்னொருத்தங்களுக்கு பொருந்தணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. நான் சொல்ல அந்த 10 மெடிடேஷனையும் ஒவ்வொரு வாரம் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். சில மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யும். உங்களுக்கான மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி தொடக்க நிலையில் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொண்டு போக முடியும். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. குறைஞ்சபட்சம் 10 நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு பதில் போடுறேன். நன்றி, வணக்கம்.